தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக வாஷிங் மிஷின் கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து டிவிக்கே வந்து அப்படி தமிழக வாஷிங் மிஷின் கழகமாக மாறிடுச்சு. அதாவது வந்து வெளியே இருந்து ஊழல் சக்தி தீய சக்தியிலேருந்து வர்றவங்க எல்லாம் கரெக்டாக இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா திருப்பி வெளியே வரும்போது அவங்க வந்து தூய சக்தியாக மாறிடுறாங்க, மக்களுக்கு நல்ல சக்தியாக மாறிடுறாங்க. நல்லது பண்ணுறதுக்காக அவங்களோட எண்ணங்கள் மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்கள வந்து ஒரு காப்பகம், ஒரு கவுன்சிலிங் மையத்தில் கொண்டு போய் விட்டு ஒட்டுமொத்தமாக கவுன்சிலிங் பண்ணி திருப்பி வந்து மறுவாழ்வுக்காக எடுத்தால் ப்ரிப்பேர் பண்ண எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்கன்னா டிவிக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்கன்னா தீய சக்தியோ இல்லை வந்து ஊழல் சக்தியோ எந்த சக்தியாக இருந்தாலும் தூய சக்தியாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் சமீப காலங்களாக டிவிக்குள்ளே போயிட்டுருக்கு. உண்மையிலேயே வந்து சில 2 டாபிக்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணோம். ஒன்று வந்து அண்ணாமலை அவர்களுடைய வரக்கூடிய ஜூலை 14 நடக்கக்கூடிய அவருடைய முதல் வீத லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்போட அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறாங்களா, அது ஒன்று. 2வது என்னென்னா இந்த வாஷிங் மிஷின் பற்றிய இந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 2 பேரோட உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப எல்லாம் வேணாம். கிட்ட 50 பேர் 100 பேர் 5000 பேர் 2000 பேர் தலைமையில் இவர் இணைஞ்சார் அவர் இணைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள் பல செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாரையெல்லாம் பார்க்க வேணாம். வெறும் 2 பேரை மட்டும் நான் உதாரணமாக சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையிலே தவறுன்னு பட்டுச்சுன்னா மக்கள் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். எல்லாத்தையும் நம்ம சகிச்சு கொண்டு இருந்தோம்னு வைங்களேன், அது மிகப்பெரிய தவறு என்று தெரிந்தும் நம்ம அதை சகித்து கொண்டு இருக்கிறோன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு தவறு எதுவுமே கிடையாதான். அந்த விஷயத்த தயவு செஞ்சு நம்ம அந்த தப்பை செய்யவே கூடாது, முட்டு கொடுக்கவே கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் ஏன் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த 2 பேரை வச்சு சந்தீப் ஆனந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு கரூரை சார்ந்து இப்போ வந்து ஜெயித்து எம்எல்ஏவாக இருக்கார். இதுக்கு முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். சந்தீப் ஆனந்தன் அவர்கள் யாருன்னு உங்களுக்கு பெரிய லெவலில் தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் இவரோட தந்தை யார் தெரியுமா? திமுகவுக்கே ஒட்டுமொத்த ட்ரெஷரரே அவர் தான், திமுக பேங்கே அவர் தான். நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், செந்தில் பாலாஜி அவர்கள் தான் திமுகவுக்கு மாதம் 200 கோடி ரூபா சம்பளம் போட்டுட்டு இருக்காரு, திமுகவை நடத்துகிறதே இவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே அதுக்கு பின்னாடி நோண்டி பார்த்தா தான் தெரியுது, இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான ஒருத்தர் இருக்கார். அவர் தான் திமுகவோட விழுப்புரத்தை சார்ந்த எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஜெகத் ரட்சகன் அவருடைய மகன் தான் இந்த சந்தீப் ஆனந்தன் அவர்கள். சந்தீப் ஆனந்தன் அவர்கள் வந்து டிவிக்கில் இணையறது மூலமாக என்ன மாற்றம் அப்படின்னா, மாற்றம்லாம் கிடையாது, உண்மையிலே முன்னேற்றம் தான். பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கான சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது, அதை தாண்டி இன்னும் மேம்படுத்தப்படுது. சில இன்ஸ்டிடியூஷன் சில நிறுவனங்களை மட்டும் சொல்கிறேன், சில நிறுவனங்கள் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது, சில கவுண்டபுளான நிறுவனங்கள் தான். அது சொல்கிறது மூலமாக மக்கள் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கரெக்டாக சொல்லணும்னா பாரத் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பல்கலைக்கழகமா. அதுக்கு அடுத்தது ஜெகத் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அது 2வது பல்கலைக்கழகம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் மட்டும் 21 காலேஜ் ஒரே ஒரு ட்ரஸ்ட்டு கீழே. அந்த ட்ரஸ்ட்டோட பேர் தான் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டு கீழே மட்டும் இந்த 2 ஸ்டேட்டில், ஒன்று யூனியன் டெரிட்டரி இன்னொன்று நம்மளோட ஸ்டேட்டு, 2 ஸ்டேட்டில் மட்டுமே 21 காலேஜஸ். இதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல், பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்கு அடுத்தது ஜேஆர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதுக்கு அடுத்தது ஜெகத் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதுக்கு அடுத்தது டாக்டர் ரெலா ஹாஸ்பிட்டல். அதுக்கு அடுத்தது அக்காடு அதாவது நம்ம குடிமகன்கள் இருக்காங்க இல்லை, இந்த குடிமகன்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய தாலியாக இருக்கிறதுக்காகவும் அக்காடு ப்ரீவ்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு டீசெண்டாக இருக்கிறது இல்லை, கேட்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் விஸ்கி, ஜஸ்ட் ஒயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜஸ்ட் ஒரு ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இங்கே டீசெண்டாக இருக்கும். அப்பேற்பட்ட சாராய ஆலையே நடத்திட்டு இருக்கவர் தான் நம்ம ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள். அதோட பேர் என்னென்னா அக்காடு ப்ரீவ்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் டைரா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து அக்காடு எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து ஏஜேஆர் சிமெண்ட் ஃபேக்டரி. அதுக்கடுத்து ஜெகத் என்டர்பிரைசஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட். அதுக்கடுத்து சுவாமி கண்ணு ஜெகத் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதுக்கடுத்தது சிங்கப்பூர், இங்கே மட்டும் கிடையாது, குளோபலாக இன்டர்நேஷ்னலாக நாங்கள் வந்து தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிறுவனம். அதை தாண்டி வந்து ஸ்ரீலங்காவில் இந்த ஆயில் ரிஃபைனரி ஃபேக்ட்ரிஸ், எண்ணெய் கிணறுகள் அங்கே ஸ்ரீலங்காவில். உலகம் முழுவதும் இது மாதிரி வந்து நம்மளோட பணம் கொட்டி கிடக்குது. 1000 கோடி ஒருத்தர் சம்பாதிச்சாலே நம்மளுக்கு வந்து மக்கள் பணத்தை எப்படிடா இவர் சம்பாதிச்சிருக்கார். இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வாரம் 200 கோடி கொடுக்குறாராம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 800 கோடி ரூபா, 5 வருஷம் 60 மாதம். இந்த 60 மாதத்தில் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. 48,000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கான்னு சொல்கிறோம்ல, இங்கே ஒருத்தர் லட்சம் கோடிக்கு
நிறுவனங்களை அடுக்கி உலகம் முழுவதும் பல கண்ட்ரீஸில் ஷெல் கம்பெனிஸையும் தொடங்கி எதுக்காகனா மணி லாண்ட்ரிங்காக ஷெல் கம்பெனிஸையும் தொடங்கி அப்பேற்பட்ட ஒரு 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 அக்டோபஸாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர் தான் மிஸ்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். இவர் தான் யாருக்கும் தெரியாத திமுகவோட மிகப்பெரிய ஒரு ட்ரெஷரர், மிகப்பெரிய ஒரு பேங்க், மிகப்பெரிய ஒரு ஃபண்டரே அவர் தான். FEMAன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே ஜெகத் ரட்சகன் மற்றும் அவருடைய குழுமம் சேர்ந்து கிட்டத்தட்ட 908 கோடி ரூபா, நியர்லி 1000 crores 2024 ஃபைன் கட்டினாங்க. 1000 கோடி ரூபா ஒருத்தர் மக்கள் காசு அடித்தாலே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு காண்டாகும். நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வரிவனம் கட்டுறது, வாட்டர் டேக்ஸு, லேண்ட் டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கட்டுற வரிவனத்தை இப்படி போய் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு மனக்கசப்பாக இருக்கும்ல. அந்த விஷயம் அடித்து அதை சம்பாரித்து அதை தொழிலில் முதலீடு பண்ணி அதுலேருந்து குட்டி போட்டு அந்த குட்டி போட்டு இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய நிறுவனங்களை கட்டி காப்பாற்றி இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானா இருக்காருன்னா, அவரோட மகன் இன்னும் டிவிக்கில் வந்து சேர்றாருன்னா சொத்துக்களையும் தொழிலையும் காப்பாற்றுறதுக்காகவா இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவா? சமீபத்தில் இதெல்லாம் எப்போனா 1980 இவர் வந்து அரசியலில் இருக்கார். யார்? ஜெகத் ரட்சகன் அவர்கள் 1943 பிறக்கிறாருன்னு நினைக்கிறேன். 1980 இவர் வந்து அரசியலில் இருக்கார். 1980 2026 ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் சம்பாரிச்சு தான் இருக்கார். இந்த நிறுவனங்கள்லாம் இயங்கிட்டு தான் இருக்குது, இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது. இயங்கின ஒரு நிறுவனத்தில் தான் 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 கோடி ரூபா கிட்ட ஃபைன் போடுறாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஊழல் பண்ணுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குன்னா, நம்மளுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் என்ற அந்த மனம் இல்லை. திருப்பியும் மக்கள் காசில் கை வைக்கிறாங்க. இவர் அமைச்சராக இருந்தார், பல பதவிகளை வகுத்து வந்தவர், இன்னைக்கு ஸ்டில் எம்பியாக இருக்கார். இன்றைக்கி அந்த போதை போகல, சம்பாதிக்கணும் மக்களோட காசு வேணும்னு சொல்லிட்டு ஆசையில் இன்னும் ஓடிட்டு இருக்காங்கன்னா, இவங்களோட கை டிவிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா சும்மா இருக்குமா இருக்காதா? தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்கள் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சும்மா அதை முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை இவங்கெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமாக மாறிடுவாங்க, ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய கரங்களே மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை ஏற்றுக்காதீங்க. நீங்கள் சுட்டி காட்டினா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனுங்கிறது கிடைக்கும். இல்லைன்னு எங்களை திருப்பி இவர் நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ MP ஆகி இவங்கெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. திருப்பி இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர் ஆகிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, இல்லை ஒரு MP ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு ஊழல் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு கெட்ட பேர்? அவங்களுக்கு கெட்ட பேரே கிடையாது. காரணம் என்னென்னா, இது மாதிரி பல ஊழல்களை பார்த்தாச்சு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் 100 கோடியை பார்த்துட்டேன், 500 கோடியை பார்த்துட்டேன், 1000 கோடி ஃபைனையும் கட்டிட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? 50 கோடி அடிக்கிறது ஒரு விஷயமா? 100 கோடி அடிக்கிறது ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஆனால் இந்த அசிங்கம் யாருக்கு? வெறும் 5 லட்சம் இவங்க ஊழல் பண்ணால் கூட, இவங்க வந்து 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வச்சுருக்கலாம். ஆனால் வெறும் 5 லட்சம் ஊழல் பண்ணால் கூட, 50,000 ஊழல் பண்ணால் கூட அந்த கெட்ட பேர் யாரு தெரியுமா? முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு. காரணம் என்னென்னா, மாற்றம் என்று சொல்லி வந்த விஜய் அவர்களுக்காக அவரோட ஃபேஸ் வேல்யூக்காக போட்ட ஓட்டு தான் இந்த ஒட்டுமொத்த 108 சீட்டு, கிட்டத்தட்ட 33% ஓட்டு. ஸோ இது வந்து ஏமாற்றமாக மாறக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் தான் இதுக்கான என்ன டிசிஷனுங்கிறது எடுக்கணும். இதுக்கு அடுத்தது 2வது எக்ஸாம்பிள் MR விஜயபாஸ்கர் அவர்கள். ரொம்ப சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இல்லை, இவரும் பதவியில் கிடையாது, இவரும் எம்எல்ஏவாக கிடையாது, எக்ஸ் மினிஸ்டராக தான் இருந்து வந்தார். அதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சராக தான் இருந்து வந்தார். கரெக்டாக 500 கோடிக்கான சொத்தை வந்து அபகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் போய் தலைமறைவாக இருந்தார். அவர் தமிழக காவல்துறை போய் சுற்றி வளைச்சி பிடிச்சாங்க. இப்பேற்பட்ட ஊழல் வழக்கு பின்பணி கொண்ட ஒரு நபரை திருப்பியும் டிவிக்குள்ளே இணைக்கிறது மூலமாக அவரோட சொத்துக்களும் அவரோட தொழிலும் காப்பாற்றப்படுமா, மேம்படுத்தப்படுமா, இல்லை திருப்பி இந்த ஊழல் வந்து எந்த ஊழல்காரங்கள் இல்லாத நபராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ப முடியும்? அதாவது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, அதிமுக ஆட்சியில் இல்லை, இவரும் எம்எல்ஏவாக இல்லாத போதில் இவர் இப்படி ஒரு தவறு செஞ்சுருக்காருன்னா, திருப்பி பவரில் வந்ததுக்கப்புறமா கைகள் சும்மா இருக்குமா? தயவு செஞ்சு திரு விஜய் அவர்கள் இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை வந்தவங்களை இணைச்சிட்டு அங்கங்கே சில அவங்களுக்கான மரியாதைக்குரிய பொசிஷனை கொடுத்துட்டு இந்த அமைச்சர் பதவியும் சரி எம்எல்ஏ பதவியும் சரியான நபர்களுக்கு சகாயம் IAS அவர்கள் போன்ற நல்ல நேர்மையான மனிதர்களுக்கு கொடுப்பார் என்றால் இந்த ஆட்சி மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியாக, நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை தாண்டி தான் ஜூலை 14 நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போடுறாரு. வி த லீடர்ஸ் என்ற ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்க்கான ஒரு சின்ன குறிப்பு ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கில் அவங்க எதை பற்றி முக்கியமாக பேச போகிறாங்கன்னா, விஜய் எதிர்ப்பு, ஆன்டி விஜய் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக என்னென்னா, இன்றைக்கி ஒரு கருத்து என்ன கொடுத்துருக்காருன்னா, விஜய் அவர் உண்மையிலே நல்ல மாற்றங்களை செஞ்சு வராரு, உண்மையிலே நிறைய துறைகளில் நடக்கக்கூடிய ஊழல்கள் வந்து குறைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து இன்னொரு குறிப்பு என்னென்னா, வரக்கூடிய ஜூன் 14 அவங்க வந்து முன்னெடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் வந்து
ஆன்டி விஜய் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இளைஞர்களை கவர்றதுக்காக ஆன்டி விஜய் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம பக்கம் ஈர்த்துடலாம். விஜய் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கட்டும். ஆன்டி விஜய் அவர்களை பிடிக்காம டிவிக்கு பிடிக்காத நபர்கள் என் பக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்க போகிறதா ஒரு குறிப்பு வந்துச்சு. அதையே நான் போடுறேன். ஆக்சுவலாக இதுதான் அந்த ஜூலை 14 நடக்க போகிற ஒரு விஷயமா அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு பாசிட்டிவாக மாறுமான்னு கேட்டால் உண்மையிலே எனக்கு தெரில. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஒன்று தான், விஜய் அவர்களை எதிர்த்து இந்த மீட்டிங்கில் அவங்க பேசணும், அது மூலமாக இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்துடலான்னு பார்த்தா திமுகவோட ஜென்சி மீட்டுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்கும்னு நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, திமுகவோட ஜென்சி டிஎம்கே என்ற அந்த அமைப்பே திமுகவே இன்றைக்கி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஜூலி போன்ற நபர்கள், இந்த மாதிரி சில கீழ்த்தரமான நபர்கள் யாருமே நமக்கு இனி தேவையில்லை. இவங்களை நம்ம ஜென்சி என்ற ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஒரு விஷயத்த சில முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறோம். அது எதுவுமே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை. மக்கள்கிட்ட பேக் ஃபேராக தான் போயிட்டுருக்கு. விஜயை கலாய்க்கிறது மூலமாகவோ, தனிநபர் தாக்குதல் பண்ணுறது மூலமாகவோ, அவங்களோட ஃபேமிலியை பேசுகிறவங்க ஒவ்வொருத்தங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாகவோ, தகாத விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக உண்மையிலே அதில் எந்த ஒரு ப்ளஸும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நேற்றெல்லாம் நம்ம திருப்பி பேசணும். அந்த சரண்ராஜன் சொல்லிட்டு மிகப்பெரிய போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு பையனுக்கு இவங்க வந்து வக்காலத்து வாங்க போய் அவனை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெருமையாக ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஜூலி அவர்கள் உட்பட, சரவணன் அவர்கள் உட்பட, அதை தாண்டி வந்து தமிழன் பிரசாந்த் அவர்கள் உட்பட இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பாருங்கள் எங்களோட லீகல் டீமை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நிலைப்பாட்டுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னா, இது எல்லாமே நமக்கு பேக் ஃபேராக மாறி இருக்குது. இந்த பேக் ஃபேர் மாறுறது மூலமாக திமுகவுக்கு எந்த ப்ளஸும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இது பேக் ஃபேராக தான் மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜூலி போன்ற நபர்கள், இது மாதிரிப்பட்ட ஜென்சி, நாங்கள்லாம் ஜென்சி தான், நாங்கள் தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து இந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இது மூலமாக ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம்னா இருக்கிற ஓட்டும் போயிடும். இருக்கிற ஓட்டு போகிறது மூலமாக கிட்டத்தட்ட இப்போது 58 சீட் இருக்குது. திருப்பி டிஎம்கே அடித்து திருப்பி ஒரு ரீஎலெக்ஷன் வந்துருச்சு வைங்களேன். இந்த எம்எல்ஏஸ் இன்றைக்கி வந்து பலரை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குறதுக்காக இவங்கெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம இதில் எல்லாம் கொஞ்சம் மூக்க நுழைச்சி இதை பண்ணோன்னா உண்மையிலே ஆட்சி கவிழ்ந்துருச்சு. லைக் ஆளுநர் அவர்களுடைய ஆட்சி கீழே வந்து இது வந்துருச்சுன்னு அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை. திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா ஒன்று தான், டிவிக்கு 200+ ஈஸியாக ஜெயித்துருவாங்க, ஈஸியாக ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே திமுகவை தான் பேக் ஃபேராக மாறும். நான் இது ஏன் அண்ணாமலை அவர்களுக்காக சொல்கிறேன்னா, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. அந்த மக்கள் கூட்டம் இந்த எதிர்ப்புனால வந்தது கிடையாது. டிஎம்கேவை கொள்கை ரீதியாக அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் அவங்க வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி டிவிக்கே வந்து மிகப்பெரிய கொள்ளடிச்சிருக்காங்களா? டிஎம்கே மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வாங்கிட்டாங்களா? எண்ணெய் கிணறுகளை வாங்கிட்டாங்களா? இல்லை டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாங்களா? இல்லை வந்து இந்த மாதிரி பல பத்திரப்பதிவு துறையில் ஊழல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், பல ஸ்கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை இவர் பேசி அறுவடை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கான ஆன்டி ஆடியன்ஸ் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த ஆட்சி அமைஞ்சு 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்துக்குள்ளே ஆன்டி விஜய் என்ற ஸ்டாண்டை எடுத்து நம்ம இந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நினச்சாருன்னா ஜென்சி டிஎம்கே என்ற அமைப்புக்கு என்ன ஆச்சுதோ அதுதான் ஆகும் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு கூடவே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 2 ஜாம்பவான்கள் இருக்காங்கல்ல. ஒன்று என்னென்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள், இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த ஆட்சியை கவுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நான் தான் என்னோட தலைமையில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்த அவரோட சகோதரர் அசோக் அவர்கள். இவங்க 2 பேரும் தலைமறைவாக இருந்தாங்க. கோர்ட் வந்து சம்மன் கொடுத்தாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிங்க, 2 பேரும் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்தாங்க. இந்த 2 பேரும் ஆஜராகலை, 10:30 மணி வரைக்கும் ஆஜராகலை, 11 மணி வரைக்கும் ஆஜராகலை. அப்படிங்கிற காரணத்தினால லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூடிய விரைவில் ஜெயிலில் கம்பியில் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தமிழக காவல்துறை ரொம்ப விரைந்து செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உண்மையிலே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு விடிவுகாலம் பிறக்கும் என்று நம்புகிறேன். காரணம் என்னன்னா, இப்பேற்பட்ட நபர்களை திருப்பி டிவிக்கிலே இது மாதிரிப்பட்ட கட்சிகளை இணைத்து பவரில் கொடுக்குறத விட இது மாதிரி வந்து செய்த தண்டனைக்கு ஒரு வனவாசம் அனுபவித்தால் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு வனவாசத்தை அனுபவித்து திருப்பியும் திருந்தாத பட்சத்தில் மறுபடியும் ஒரு வனவாசம் அனுபவித்தால் மட்டும்தான் திருத்தப்படுவார்கள் என்று நம்புகிறேன். மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.